Hi friends, இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்குறது என்னோட batch 8 ஸ்டூடண்ட் முத்துசெல்வி தென்காசில இருந்து நம்ம கிட்ட கோர்ஸ் பண்ணாங்க. அவங்க 3 months ஃபுல்லா நம்ம கிட்ட கோர்ஸ் கத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபைல், பிளவுஸ் டிசைன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் டிசைன்ஸ் இது எல்லாமே நமக்கு கொரியர்ல அனுப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ ரிவீல் பண்ண போறோம். இவங்க தென்காசி மாவட்டத்திலேருந்து நம்மக்கிட்ட கோர்ஸ் பண்ணாங்க. பேட்ச் 8 ஸ்டூடெண்ட் ரொம்ப சூப்பராக அழகாக ஸ்டிச்சஸ்லாம் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்களோட ஃபைல்ஸ் அண்ட் ப்ளவுஸ் டிசைன்ஸ் எல்லாமே நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஃபைல், அதுக்கப்புறம் ப்ளவுஸ் டிசைன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட் பேஜ் அழகாக பிரிண்ட் போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்த ஸ்டிச்சஸோட லிஸ்ட் எல்லாமே சிலபஸாக ரைட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 100 சிலபஸ் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த 100 சிலபஸுமே அழகாக நீட்டாக ரைட் பண்ணிட்டாங்க. தென் பாருங்கள், அவங்களோட பேசிக் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ். நம்மளோட கிளாஸஸில் நம்ம ஷூயிங் த்ரெட்டில் தான் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுப்போம். ஸோ அந்த ஷூயிங் த்ரெட்டில் அவங்களோட ப்ராக்டிஸ். தென் அதுக்கப்புறம் ஜரி த்ரெட். ஸோ இந்த ஜரி த்ரெட் அண்ட் ஷூயிங் த்ரெட்லேயுமே பாருங்கள் டிஃப்ரெண்ட் சைஸஸில், அதாவது 1 சென்டிமீட்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சோட ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் 0.5, தென் அதுக்கப்புறம் 0.25, அதுக்கப்புறம் 0.1. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ். தென் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ஒர்க் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். இந்த மாதிரி அவங்களோட பேசிக் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஷூயிங் த்ரெட், ஜரி த்ரெட், அதுக்கப்புறம் சில்க் த்ரெட், இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்குமே என்னாச்சு அப்படின்னா த்ரெட் ஒர்க்கில் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் ஆனாலும் திரும்ப ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண அவங்களுக்குமே அந்த த்ரெட் கட் ஆகிற ப்ராப்ளம், த்ரெட் ஸ்ப்ளிட் ஆகிற ப்ராப்ளம் இது எல்லாமே அவங்களுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. பட் கண்டினியூஸாக டவுட்ஸ் இருக்கிறது எல்லாமே கிளாஸில் கேட்டு கிளியர் பண்ணிப்பாங்க. ஸோ ப்ராக்டிஸ்மே டெய்லி 2 hours ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்களோட பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு த்ரெட்டில் ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பீட்ஸ். ஸோ பீட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் செயின் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறது, சீக்வன்ஸ், ஃபில்லிங், த்ரெட்டில் தாம்பூர் ஃபில்லிங், லீஃப் ஃபில்லிங், ஃப்ளவர் ஃபில்லிங், ஃபெதர் ஸ்டிச் ஃபில்லிங், நார்மல் ஃப்ளாட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, எம்போஸ்ட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, தென் டிஃப்ரெண்ட் லோடிங் மெத்தட், மேட் ஃபில்லிங், இந்த மாதிரி த்ரெட்லையும் அதே மாதிரி பீட்லையுமே அதே ஸ்டிச்சஸ் நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்தது எல்லாமே பேசிக் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே ஆல்பமில் அழகாக கொடுத்துருக்காங்க. மிரர் ஒர்க், காயின் ஒர்க், ஹேங்கிங். ஸோ ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணுறது, லேசி டேசி ஃப்ளார்ஸ், அந்த ஹேண்ட் நீடில் நம்ம பண்ணுற ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்துருந்தோம்ல, ஸோ அந்த ஸ்டிச்சஸோட ப்ராக்டிஸ். ஜர்தோசி ஒர்க். ஸோ ஜர்தோசிலையுமே பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஜர்தோசி, அதாவது 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜர்தோசிஸ் இருக்குல்ல. ஸோ அந்த 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜர்தோசியுமே யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்குமே அழகாக ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. லீஃப் ஃபில்லிங், ஃப்ளார் ஃபில்லிங், நெக்லத்தில் ஒரு எம்ப்ராய்டரி, நெக்லத் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வரைக்கும் பார்த்தது அவங்களோட பேசிக் ஸ்டிச்சஸோட ப்ராக்டிஸ். இனி நம்ம பார்க்குறது அவங்களோட எக்ஸசைஸ் டிசைன்ஸ். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நார்மல் ஜரி த்ரெட்டில் அவங்களோட எக்ஸசைஸ் டிசைன். பேசிக்காக நம்ம ஜரி த்ரெட்டில் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் டிசைன் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் டிசைனே அவங்க அவ்வளோ அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக கோட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஜரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ், தென் சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ், பீட்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ், செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணி எக்ஸசைஸ் டிசைன். தென் இது பாருங்கள் ஃபெதர் ஸ்டிச், பீகாக், அதுக்கு கீழே ஃபெதர் வர்ற மாதிரி ஃப்ளார் ஸ்லீவ்ஸ்லாம் கொடுத்து அழகான ஒரு ஃபெதர் ஃபில்லிங் எக்ஸசைஸ் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது எம்போஸ்ட் ஒர்க்கில் டிசைன் பண்ண ஃப்ளவர். தென் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் லோடிங் த்ரெட் வச்சு பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பீட்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் தாம்பூர் ஃபில்லிங் பாருங்கள், அழகான ஒரு பட்டர்ஃப்ளை ஃபில்லிங். ஸோ பட்டர்ஃப்ளைல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் கட் ஒர்க். ஸோ கட் ஒர்க்குக்கு பீட்ஸ் யூஸ் பண்ணி த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அழகான ஒரு கட் ஒர்க் டிசைன் கொடுக்குறது அப்படின்றது இதில் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் இது ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி பண்ணுற ஸ்டிச்சஸ். நம்ம ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட், புல்லியன் நாட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நாட்ஸ் இருக்குது. ஸோ நாட் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண எக்ஸசைஸ் டிசைன். தென் அதுக்கப்புறம் இது ஜர்தோசி. ஸோ கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் எப்படி லோட் பண்ணுறது. தென் இது ஹேண்ட் நீடல். ஜர்தோசி ஹேண்ட் நீடலில் அழகான ஒரு பீகாக், ஒரு 2 பீகாக் அட்டாச்சாக இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பர் எக்ஸசைஸ் டிசைன். தென் அதுக்கப்புறம் இது ஜர்தோசி யூஸ் பண்ணி லீஃப் ஃபில் பண்ணுறது, ஃப்ளார் ஃபில் பண்ணுறது, லோடிங் பண்ணுறது ரொம்ப சூப்பராக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் பேட்ச் ஒர்க். ஸோ பேட்ச் ஒர்க் பாருங்களா, ஃப்ளவர் பேட்ச். தென் அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளை பேட்ச்,
ரொம்ப சூப்பராக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பெண்டன்ட் ஒர்க், தென் 3D ஃப்ளார். ஸோ 3D ஃப்ளாருமே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. 3D ஃப்ளார் டிசைன் பாருங்களா, ஃப்ளவரோட பெட்டல்ஸ் எல்லாமே பேட்சஸாக ரெடி பண்ணி அதை அழகாக ஒரு பேட்சாக கொடுத்து சென்டரில் அழகாக பீட்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பராக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சீக்வன்ஸ், ஜர்தோசி, கட் பீட்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணி சூப்பராக 3D ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட்டு பாருங்கள் 5D பிகாக் டிசைன். எவ்வளோ அழகாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபெதர்ஸ் ரொம்ப நெருக்கமாக க்ளோஸாக கொடுத்து பிகாக்கோட பாடி ஷேப்புமே நம்ம பேட்சஸாக ரெடி பண்ணி அதை இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணுறது தான். இப்போ பாருங்கள் சைட் வியூவில் பாருங்களேன், பிகாக் இந்த மாதிரி இப்படி சைட் வியூவில் பார்க்கும்போது தெரியுது அந்த பீகாக் அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் இப்படி அழகாக விரிஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு லுக் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுறீங்க முத்துலக்ஷ்மி சிஸ்டர். இனி அவங்களோட ப்ராஜெக்ட் டிசைன். இது வரைக்கும் நம்ம பார்த்தது அவங்களோட எக்ஸசைஸ் டிசைன்ஸ். இனி நம்ம பார்க்குறது ப்ராஜெக்ட் டிசைன். ஸோ ப்ராஜெக்ட்லேயே நம்மளோட கிளாஸஸில் வந்து மினி ஸ்லீவ்ஸாக ஒர்க் பண்ண சொல்கிறது உண்டு. ஸோ செக் பேட்டர்ன் எப்படி டிசைன் பண்ணுறது, ஃபெதர் ஸ்டிச் எப்படி மினி ஸ்லீவாக போடுறது, தென் பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சஸை எப்படி ஒரு மினி நெக் டிசைனை அப்ளை பண்ணுறது. இது பாருங்கள் பீட்ஸ் யூஸ் பண்ணி வாட்டர் ஃபில்லிங் அண்ட் ஸ்கேட்டர்ட் மாடலில் டிசைன் பண்ணுறது. தென் இது 50 ஸ்டிச்சஸ் இன் சிங்கிள் டிசைன் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அது யூஸ் பண்ணி அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை டிசைன் மேக் பண்ணியிருக்காங்க. தென் இது பாருங்கள் அவங்களோட தாம்பூர் ப்ராஜெக்ட். ஸோ இது பாருங்கள் ரொம்ப சூப்பராக அழகாக ஒரு காட் டிசைன், ஆண்டாள் டிசைன் சொல்லுவோம்ல. ஸோ இந்த ஆண்டாள் டிசைன்னா பாருங்களேன், ஐபார்ட்லாம் கூட அவ்வளோ அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. கீழ்ப்பக்கம் பாட்டம் ஃபுல் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங், இந்த ஏரியா ஃபுல்லாவுமே ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங், இது எல்லாமே தாம்பூர் ஃபில்லிங், இது எல்லாமே ஜரியில் தாம்பூர் ஃபில்லிங். தென் இந்த ஒர்க் எல்லாமே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜர்தோஸ் யூஸ் பண்ணி, தென் அந்த செயின்க்கு எல்லாமே சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளார்ஸ், இந்த பக்கம் ஒரு பேரட் டிசைன், ஸோ அதில் லோட்டஸ், மேலேயுமே டாப்லேயுமே ஜர்தோசிஸ் வர்ற மாதிரி. ஸோ ரொம்ப சூப்பராக அழகாக டிசைன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப அழகாக இருக்குது முத்துலக்ஷ்மி சிஸ்டர். அப்படியே ஒரு ரியல் ஆண்டாள் டிசைன் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. தென் நெக்ஸ்ட்டு அவங்களோட ஹிப் பெல்ட் அண்ட் டாசல். ஸோ நம்மளோட கிளாஸஸில் ஹிப் பெல்ட் மேக் பண்ணுறது, ஆரி டாசல்ஸ் மேக்கிங் எல்லாமே சொல்லி கொடுக்குறது உண்டு. ஸோ அது யூஸ் பண்ணி அழகாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் பாருங்கள் அழகாக ஒரு பெண்டன்ட் கொடுத்து 2 சைடுக்கும் குந்தன் ஸ்டோன்ஸ், கிளிப் ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்து பீட்ஸ் அழகாக கொடுத்து ஒரு காமனாக ஒரு கோல்டன் டிஷ்யூ சில்க்ஸில் ரெடி பண்ண ஒரு ஹிப் பெல்ட் ரொம்ப சூப்பராக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் இது 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாசல். ஸோ லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டாசல் மேக் பண்ணுறது, இந்த மாதிரி கோன் பேட்டர்னில் எப்படி நம்ம டாசல் மேக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி பால் மாடலில் எப்படி டாசல் மேக்கிங் பண்ணுறது, தென் பேட்சஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டாசல் டிசைன் பண்ணுறது, இது எல்லாமே நம்மளோட கிளாஸஸில் சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ அதுவுமே அவங்க சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது அவங்களோட ஃபைல் ஒர்க் ஃபுல்லாகவுமே பார்த்தோம். இனி அவங்களோட ப்ளவுஸ் ஒர்க் பார்க்கலாம். பாருங்க ரொம்ப சூப்பராக அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளவுஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவ்வளோ அழகான ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது பாருங்க. 2 ப்ளவுஸுமே நம்ம ப்ளவுஸை இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம த்ரெட்டும் பீடும் மிக்சடாக ஒர்க் பண்ண ப்ளவுஸ் டிசைன் அதுதான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் லுக்கு கொடுக்குற மாதிரி ஹெவி ஒர்க் கொடுத்து டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது. ப்ளவுஸே அவ்வளோ வெயிட் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பேக் பேட்டர்ன் பார்த்துடலாம். நம்மளோட கிளாஸஸ்லாம் நம்ம 3 months கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறப்ப டோட்டலாக த்ரெட், பீட், நெட்வொர்க், ஜர்தோசி இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸில் த்ரெட்டும் பீடும் மிக்சடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது. யூ நெக்லைன் கொடுத்துட்டு அந்த யூ நெக்லைனில் ஃபஸ்ட்டு 3 லேயர்ஸ்க்கு ஜரி பார்டர், அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட், ஒரு லைன் செயின் ஸ்டோன் அண்ட் ஒரு லைன் சுகர் பீட், தென் அதுக்கப்புறமா கொடி டிசைன். ஸோ கொடி டிசைன் பாருங்கள், டார்க் பிங்க் கலர் ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் கொடுத்து அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சுகர் பீடாலேயே அகெயின் வரக்கூடிய லீவ்ஸ் எல்லாம் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளவர்ஸ்க்குமே லீவ்ஸும் பார்த்தீங்கன்னா எம்போஸ்ட் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. நார்மல் ஃப்ளாட் ஃபில்லிங் இல்லை, இது எம்போஸ்ட் ஃபில்லிங் கொடுத்து அழகாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கொடி அதோட கனெக்ட் ஆகி லீவ்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் அங்கே இங்கே சின்ன சின்னதாக சக்கரி வச்சு அதுக்கு மேலே சர்கான் ஸ்டோன்மே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்லீவ் தான் பாருங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஒர்க் ஸ்லீவ் பாருங்கள், ஃபுல் ஒர்க் கொடுத்துட்டாங்க. ஸோ மேலே நெக்கில் என்ன டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அதே டிசைன் ஸ்லீவுக்கும் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துட்டு ஸ்லீவோட சென்டர் பாருங்கள், ஸ்லீவோட சென்டர்ஸ்க்கு இந்த மாதிரி சென்டரில் ஒரு மோட்டிஃப் கிளிப் ஸ்டோன் கொடுத்து அதை சுற்றி கோவி ஷேப்பில் வர மாதிரி ஒரு மோட்டிஃப் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அகெயின் ஒரு கோபுரம் மாதிரி ஒரு டிசைன், தென் அதுலேருந்து இந்த மாதிரி ஜிம்கி ஹேங் ஆகிற மாதிரி டிசைன். ஸோ
ஸோ இதுலேயுமே ஃபில்லிங் பாருங்கள், பிங்க் கலர் ஃபில்லிங்கை கொடுத்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கீழே பார்டர், அதுக்கு கீழே ஹேங்கிங்ஸ். ஸோ பிங்க் கலர்லேயே ஹேங்கிங்ஸும் கொடுத்து அட்டாச் பண்ணி அழகாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பீட் பார்த்தீங்கன்னா டேப்லெட் பீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ளவுஸ். தென் அதுக்கு மேட்சிங்காக டாசல்மே அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக் அப்படியே கவர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கிராண்டாக ஒரு சூப்பரான ஹெவி ஒர்க் கொடுத்து டிசைன் பண்ண ஒரு த்ரெட்டும் பீடும் மிக்சடான ப்ளவுஸ் டிசைன் தான். ஸோ இந்த ப்ளவுஸுக்கு இப்போ நம்ம எவ்வளவு ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸுக்கு நாம 5000 rupees நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்லீவ் ஃபுல்லாக ஒர்க் கொடுத்து ஹேங்கிங்ஸ்மே போட்டு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ப்ளவுஸ் டிசைன் பாருங்க. நெட் கிளாத்ல ஆரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது ஜர்தோசி ஒர்க்கும் பீட் த்ரெட் எல்லாமே மிக்சடாக அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேக் நெக் ஃபஸ்ட்டு பார்ப்போம். பேக் நெக்குக்கு போட் நெக் கொடுத்து அதுக்கு கீழே நெட் கிளாத் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த நெட்டை சுற்றி ஒரு ஃப்ளார் அண்ட் லீவ்ஸ் வர மாதிரி டிசைன். ஸோ ஃப்ளவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அழகான புல்லியன் நாட் யூஸ் பண்ணி ஃப்ளார் டிசைனும், அதுக்கு பக்கத்தில் ஜர்தோசி ஃபில்லிங். ஸோ ஜர்தோசி ஃபில்லிங்குமே டபுள் கலர் காம்பினேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. காப்பர் அண்ட் சில்வர் கலர் காம்பினேஷனில் லீஃப் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன ஃப்ளார்ஸ்க்கு லேசி டேசி ஃபில்லிங் கொடுத்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. தென் அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் பீட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி சூப்பராக அழகாக இந்த நெட் ப்ளவுஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லீவ்மே பாருங்கள், ரொம்ப சூப்பராக அழகாக கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஸ்ட்ரைட் லைன் கொடுத்து ஸ்ட்ரைட் லைன் ஸ்ட்ரிப்ஸு. ஸோ அதில் ஜரி, கட் பீட், பீட்ஸ், நார்மல் சுகர் பீட்ஸ் இந்த மூணுமே கண்டினியூஸாக மாறி மாறி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நெக்லைன் பார்டரில் கொடுத்துருந்தாங்கல்ல, ஸோ அதே பார்டர் ஒர்க் இங்கே புல்லியன் ரோஸ் அதுக்கப்புறம் ஜர்தோசி எல்லாமே வர மாதிரி கொடுத்துட்டு கீழ்ப்பக்கம் பாருங்கள், இதுலேயுமே என்னென்னா நெட் கிளாத் அட்டாச் பண்ணிட்டாங்க. பேக் நெக்குக்கு கொடுத்த மாதிரி ஸ்லீவோட பார்டர்ஸ்லேயுமே நெட் கிளாத் கொடுத்து அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பெப்ளம் மாடலில் இந்த பாட்டம் டிசைன் பாருங்கள், ஸ்லீவோட பாட்டம் பெப்ளம் மாடலில் கொடுத்து அதுக்கும் ஹேங்கிங்ஸ் ஆட் பண்ணி சூப்பராக ப்ளவுஸ் டிசைனை அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அந்த நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நுணுக்கங்களும் இந்த நெட் கிளாத்தில் ஒவ்வொரு பீட் கொடுக்குறாங்கன்னா கீழே அந்த த்ரெட் ட்ராவல் ஆனது எதுவுமே வெளியே விசிபிளாக தெரியல பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே அதே மாதிரி தான் பேக் நெக்கில் என்ன ஒர்க் கொடுத்துருந்தாங்களோ அதே ஒர்க் ஃப்ரண்ட்லேயும் கண்டினியூ பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக டிசைன் பண்ணிட்டுருங்க நெட் கிளாத்தில் ஒர்க் பண்ண ப்ளவுஸ் டிசைனுமே. ஸோ இப்போ இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 6000 rupees, அதாவது 5000லேருந்து 6000 வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே முத்துசெல்வி சிஸ்டரோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ப்ராக்டிஸ் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்க கோர்ஸ் முடிக்கிறப்ப அவங்களோட ப்ராஜெக்ட் டிசைன் எவ்வளோ சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, அவங்களோட 3D 5D ஒர்க், டேசல் ரெடி பண்ணது, ஹிப் பெல்ட் ரெடி பண்ணது, இந்த மாதிரி அவங்களோட அவுட்புட்ஸ் எல்லாமே நம்ம இப்போ பார்த்தோம். அவ்வளோ அழகாக சூப்பராக ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் பார்த்து பார்த்து பொறுமையாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணி நமக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் 3 monthsல ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆரி டிசைனர் ஆகணும் அப்படின்னா நம்மளோட கிளாஸஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் பேட்ச் November 13 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.